ஹலோ ஷோல், வெல்கம் டு இடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 10 டைப் ஆஃப் கில்லி ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்ட் 2 வீடியோ. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் அவ்வளோ அழகான கில்லி ஃபிஷ்ஷை பற்றி பேசியிருப்பேன். ஸோ அந்த கில்லி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் காமனாக கிடைக்கக்கூடிய கில்லி ஃபிஷ்ஷஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 1 வீடியோவில் பேசியிருப்பேன். இப்போ நான் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்க கில்லி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்ஸாட்டிக் வெரைட்டி. கொஞ்சம் கடையில் கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் அது என்னென்ன கில்லி ஃபிஷ்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது லயர் டெயில் கோல்டன் பஞ்சாக்ஸ். ஸோ ஷோல், இந்த லயர் டெயில் கோல்டன் பஞ்சாக்ஸும் அண்ட் இந்த கார்டனரி கில்லியும் பார்க்க கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கலாம். பட் இந்த ரெண்டுத்துக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கார்டனரி கில்லி பார்த்தீங்கன்னா அது உடம்புல நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ளூ கலரை பார்க்கலாம். பட் இதுக்கிட்ட நீங்கள் வந்து பார்க்க முடியாது. இதுக்கிட்ட நீங்கள் வந்து ஒன்று ப்ரௌனு இல்லாட்டி ஆரஞ்சு கலரை பார்க்கலாம். அண்ட் இந்த கில்லி ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெயில் வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரேர் கிடைக்கிறதுன்றது. அண்ட் இந்த கில்லி ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்குதான்றது எனக்கு சரியாக தெரியல. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீன் என்னன்றதை நம்ம பார்க்க போயிடலாம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது மேக்னிஃபிசன்ட் கில்லி ஃபிஷ். ஸோ இந்த கில்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டு பிரேசில். இந்த மீனால் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும். ஸோ வந்து வைல்டெல்லாம் வந்து 2 to 2.5 இன்ச்சஸ் வரைக்கும் போகும். பட் கேப்டிவிட்டின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு 1.5 இல்லை 1.5க்கும் கொஞ்சம் மேலே போகலாம். அண்ட் இந்த கில்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா அதோட வைப்ரண்ட்டான கலருக்கு பேர் போனது. ஸோ இந்த கில்லி ஃபிஷ்ஷில் வந்து இது வந்து ஒரு டைப்பு. பட் இந்த சேம் ஸ்பீஷஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கலர் டைப்ஸும் இருக்குது. ஸோ வந்து எதை வாங்குறீங்கன்றதை பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குங்க. தேர்ட் பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது ப்ளூ ஃபின் கில்லி ஃபிஷ். ஸோ இந்த கில்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டு சவுத் ஈஸ்ட் யுனைடெட் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இருந்தால் இந்த மீன் வருது. இந்த மீனால் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும். ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் கில்லி ஃபிஷ் அவங்கக்கிட்ட இருக்கிறது. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் கில்லி ஃபிஷ் தான். இன்னும் சில சின்ன கில்லி ஃபிஷஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கில்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா அதோட ப்ளூ ஃபின்னோட அண்ட் டெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷ் கலரோட அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த அளவுக்கு ரேர் இந்த கில்லி ஃபிஷ்ஷு. ஸோ நேச்சராக அவங்க வயல்லே இந்த கில்லி ஃபிஷ் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது ப்ளூ ஃபின் நோத்தோ கில்லி ஃபிஷ். இல்லாட்டி இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரெயின்போ கில்லி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கில்லி ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டு சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒசாம்பிக்கில் இந்த கில்லி ஃபிஷ்ஷை வந்து பார்க்கலாம். அண்ட் இது எவ்வளோ பெருசாக வளரும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 இன்ச்சஸ் இல்லாட்டி 2 இன்ச்சஸ். ஓகேங்களா? பிட்வீன் அதுக்குள்ளே வரைக்கும் கேப்டிவிட்டியில் வளரலாம். அண்ட் இந்த கில்லி ஃபிஷஸ்லாம் வந்து நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக வாங்கலாம். எப்படின்னா நார்மலாக நீங்கள் மீன் வாங்குற மாதிரி கில்லி ஃபிஷ்ஷை வாங்கிக்கலாம். ரெண்டாவது விதம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எக்ஸு வாங்குவாங்க. அந்த எக்ஸு வாங்கி நீங்கள் ஹேட்ச் பண்ணி வளர்க்கலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான கில்லி ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். 5th பிளேஸில் இருக்கிறது ரெட் பார்டு கில்லி ஃபிஷ். ஸோ இந்த கில்லி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டு நைஜீரியா அண்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த கில்லி ஃபிஷ்ஷை பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபிஷ் எவ்வளோ பெருசாக வளரும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 2 இன்ச்சஸ்குள்ளே வரைக்கும் வளர முடியும். ஆக்சுவல் இந்த கில்லி ஃபிஷ்ஷோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதோட பாடியில் வந்து அந்த லைன் பார்க்கலாம். ரெட் கலரில் லைனு, அது வந்து ரெட் பார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைன் பார்த்தீங்கன்னா அதை வச்சு இந்த கில்லி ஃபிஷ்ஷை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் ஒரு விஷயம் இருக்குது, இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பீஷிஸ் இருக்குது. அதுங்களுக்கும் இந்த மாதிரி ரெட் கலரில் பார் இருக்குது. ஸோ பார்த்து சயின்டிஃபிக் நேம் கேட்டு நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? 6th பிளேஸில் இருக்கிறது ஓகன்சே கில்லி ஃபிஷ். ஷோல், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்குது. அதில் ஒரு 2 நேம் நான் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஓகனேசிஸ் கில்லி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் லைன் கில்லி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கில்லி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டு ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் இந்த கில்லி ஃபிஷ் வருது. அண்ட் இந்த கில்லி ஃபிஷ் வந்து எவ்வளோ பெருசாக வளரும் ப்ரோ கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். அண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க இந்த கில்லி ஃபிஷ்லாம் கிடைக்கிறது. அந்தளவுக்கு அவ்வளோ ரெட்டாக நல்லா அழகாக இருக்கும். அதுவும் நம்ம கிடைக்கிறது ரேர். ஸோ ஃபீமேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 7th பிளேஸில் இருக்கிறது ரெட் சின் பஞ்சாக்ஸ். ஸோ இந்த கில்லி ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டு ஆஃப்ரிக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து வருது.
ஸோ இந்த கில்லி ஃபிஷ் எவ்வளோ பெருசாக வளரும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1.5லேருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். ஸோ இந்த கில்லி ஃபிஷ் வந்து ரெட் சின் பஞ்சாக்ஸ்ன்னு கூப்பிட்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதோட லோயர் ஜாவில் அந்த ரெட் லைனை பார்க்கலாம். ஸோ அதை வச்சு இதை வந்து ரெட் சின் பஞ்சாக்ஸுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பாடியிலே நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸை பார்க்கலாம், பிளாக் கலர் ஸ்ட்ரைப்ஸு. இந்த கில்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்தளவுக்கு நல்லா இருக்காது, பட் மார்க்கெட்டில் இந்த கில்லி ஃபிஷ்க்கு டிமாண்ட் இருக்குங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான கில்லி ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். 8th பிளேஸில் இருக்கிறது எட்ஜஸ் கில்லி ஃபிஷ். இந்த கில்லி ஃபிஷ்ஷோட நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டான்சானியா. ஸோ டான்சானியாவில் மட்டும்தான் இந்த கில்லி ஃபிஷ் பார்க்க முடியும், பிகாஸ் இது ஒரு எண்டமிக் ஸ்பீஷியஸ். ஸோ இந்த கில்லி ஃபிஷஸ்லாம் வந்து எவ்வளோ பெருசாக வளரும்னு கேட்டிங்கன்னா 1.5 இன்ச்சஸ்லேருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் வளரலாம். அண்ட் இந்த கில்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 2 கலரில் இருக்குது. சேம் ஸ்பீஷியஸ் தான், பட் 2 கலரில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயும் இருக்குது. அண்ட் 2 கலரும் நம்ம மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, பட் ரொம்ப ரேர் கிடைக்கிறது. ஓகேங்களா. ஆக்சுவல் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டும் ப்ளூவும் 2 கலந்து வேறு இருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான கில்லி ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது கபான் கில்லி ஃபிஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டு ஆஃப்ரிக்கா தான். ஸோ இந்த கில்லி ஃபிஷ் வந்து எவ்வளோ பெருசாக வளரும்னு கேட்டிங்கன்னா 1.5 இன்ச்சஸ்லேருந்து 2 இன்ச்சஸ்க்குள்ளே வளர்ந்துருங்க. ஸோ இந்த கில்லி ஃபிஷஸ்லாம் வந்து ஒரு ரொம்ப ரேருன்னு சொல்லலாம். ஸோ அக்வேரியம் ஹாபியை வந்து பார்க்குறது ரொம்ப ரேர் இந்த கில்லி ஃபிஷ் வந்து. அண்ட் இதோட பாடி அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரெட் ஸ்பாட்டை பாடியில் நோட்டீஸ் பண்ணலாம். அண்ட் டார்சல் ஃபின் அண்டு ஃபின்னில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் அவுட்லைன் இருக்குங்க. அதுக்கப்புறம் அதோட பெட்ரோஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் அந்த கில்லி ஃபிஷ் பார்க்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான கில்லி ஃபிஷ் என்னன்றதை பார்க்க போயிடலாம். 10th பிளேஸில் இருக்கிறது ரெட் டெயில் நோத்தோ கில்லி ஃபிஷ். ஸோ இந்த கில்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டமிக் ஸ்பீஷியஸ். இதுவும் வந்து நேட்டிவ் டு டான்சானியா. ஆக்சுவலி நோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சயின்டிஃபிக் நேமை கேட்டு வாங்குறது நல்லதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்பீஷிஸ் வாங்குறீங்கன்றது தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வளரும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 இன்ச்சஸ்லேருந்து 2 இன்ச்சஸ்குள்ளே தான் வளருங்க. ஸோ நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கில்லி ஃபிஷ், நல்லா ஒரு எல்லோ பாடியோட, ஃப்ரண்ட்டெல்லாம் எல்லோ மவுத்தோட அண்டு பேக் ரெட் டெய்லோட அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த கில்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுன்றது ரேரு, பட் கிடைச்சா வேறு லெவலில் இருக்கும். பார்த்து ரசிக்கலாம் போல் இந்த அழகை. அண்ட் ஷோல் இந்த ஆஃப்ரிக்கன் கில்லி ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச லைஃப் ஸ்பேன் கம்மி, மற்றதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் வந்து 12 மந்த்ஸ்லேருந்து 28 மந்த்ஸ் கூட தான் இருக்கும். ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் கில்லி ஃபிஷஸ்லாம் வந்து லைஃப் ஸ்பேனுன்றது கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து கேப்டிட்டில் ப்ரீட் பண்ணி அதை எக்கை ஹேட்ச் பண்ணி நீங்கள் வந்து அதை வளர்த்து வச்சுக்கலாம். பட்டு அது பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஃப்யூச்சரில் இதெல்லாம் எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்றதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கில்லி ஃபிஷஸ்லாம் கிடச்சிதுன்னா. ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, இருந்தால் நம்ம வந்து வாங்கியிருக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. See you next video. Bye ஷோல்.